உங்க அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க. இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அல்லது போதை மருந்து பிரச்சனை, அல்லது வேறு பிரச்சனைகள், வாக்குறுதிகள் நிறைவேற்றாது போன்ற விஷயங்கள், இதெல்லாம் நீங்க எடுத்து பேசுறது, கள்ளச்சாராய பிரச்சனை, இதெல்லாம் நீங்க எடுத்து பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப அதிகமா பேசுறாங்க. டெய்லி ஒரு கொலை நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்ட்டு. இதே நீங்க 2017-18 எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொலை நடந்துதான் இருந்தது எல்லா இடத்துலயும். அதாவது தனிப்பட்ட முறையில் நடக்கிற கள்ளக்காதல், சொத்து தகராறு, இதெல்லாம் கொலை எப்போதுமே நடந்துதான் இருக்கு. ஆனால் பழனிசாமி ஆட்சியில் நடந்த மாதிரி 13 பேர் சுட்டு கொண்டாங்களா? இல்ல பெரிய ஜாதி கலவரம் நடக்குதா? இங்க ஒண்ணும் நடக்கலையா? இங்க நம்ம பாயிண்ட் அதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மந்திரிகள் பொன்முடி போன்றவர்கள்லாம் பேசுறதுலாம் ரொம்ப அநியாயத்துக்கு பேசுறாங்க. அதெல்லாம் விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவுக்கு நல்லது இல்லை ஆக்சுவலா. ஸோ அதனால ஒரு கட்சிக்கு எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சாலுமே அதுக்கு எதிரான மனோபாவம் இருக்கும். ஒரு 3-5% இருக்கும் ஓட்டு.